அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்தில் அனைத்து பாகங்களிலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். G7 மாநாடு ஆரம்பமானது. ஜப்பானில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அமோக வரவேற்பு. முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனநாயக்க ஜூன் 9 வரை மீண்டும் விளக்கமறியலில். எதிர்காலத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை தடை தாண்டும் பரீட்சையாக அமையாது என பிரதமர் தெரிவிப்பு. மரக்கரியின் விலையில் துரித அதிகரிப்பு. விரிவான செய்திகள். G7 மாநாட்டை முன்னிட்டு இன்று முற்பகல் ஜப்பானை சென்றடைந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அங்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை ஜப்பான் வெளிவிகார அமைச்சர் ஜோகிமோட்டோ நகோயா சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்றார். அதன் பின்னர் அந்நாட்டின் சம்பிரதாய முறைப்படி ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். ஜனாதிபதி இன்று பிற்பகல் வியட்நாம் பிரதமரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பின்னர் ஜனாதிபதி ஜப்பான் சர்வதேச வர்த்தக அமைப்பின் தலைவர் ஹிரோயுகி இஷிகே மற்றும் ஒனமிஷி டாக்யார் நிறுவனத்தின் தலைவர் டகாஷி நகாபே ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு பொருளாதார பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை G7 அரசு தலைவர்கள் மாநாடு இன்று ஜப்பானில் ஆரம்பமானது. உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மரக்கன்றுகளை நாட்டி மாநாட்டை ஆரம்பித்து வைத்தனர். அமெரிக்கா, பிரித்தானியா, ஜப்பான், ஜெர்மன், இத்தாலி, கனடா மற்றும் பிரான்ஸ் ஆகிய உறுப்பு நாடுகளை உள்ளடக்கும் G7 மாநாட்டிற்கு இம்முறை ஜப்பான் தலைமை வகிக்கின்றது. உலக சொத்துக்களில் 60% சொத்துக்களுக்கு உடைமை கோரும் இந்த 7 நாடுகளும் உலக மொத்த உற்பத்திக்கு 46% பங்களிப்பை வழங்குகின்றன. G7 மாநாடு நாளை நிறைவடையுள்ளது. ரக்பி வீரர் வசிம் தாஜுடீனின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனநாயக்க ஜூன் 9 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேலதிக நீதிவான் நிஷாந்த் பேரிஸ் முன்னிலையில் இந்த மனு தொடர்பான விசாரணைகள் இன்று இடம்பெற்றன. வசிம் தாஜுடீனின் மரணம் தொடர்பான சாட்சியங்களை மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்க மற்றும் நாராயண்பிட்டி போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரி சுமித் பெரேரா ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்களை தேவையற்ற விதத்தில் விளக்கமறியலில் வைத்து அதிகாரிகளுக்கு வேண்டிய வகையில் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பதாக அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையும் இன்று நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. எவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதில்லை என சுட்டிக்காட்டிய நீதவான் குற்றவியல் சட்டத்தின்படியே நீதிமன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாஜுடீன் மரணம் ஒரு கொலை சம்பவம் என விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு சட்டத்தரணி திலான் ரத்நாயக்க குறிப்பிட்டார். இது திட்டமிட்டு மேற்கொண்ட விடயம் என விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளமையினால் சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆட்கொலை சதித்திட்ட குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும் எனவும் அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமது தரப்பினருக்கும் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என நாராயண்பிட்டி குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது கடமைகளை சரியாக செய்துள்ளார். எனினும் உயர் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளின்படி பின்னர் அவருக்கு கடமைகள் செய்ய முடியாமல் போனது. அடுத்த விசாரணையின் போது சுயாதீனமாக கருத்து தெரிவிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் இன்று பிணை வழங்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் எதிர்வரும் 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமதுக்கு முப்படையினரின் முகாம்களுக்கு பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் உத்தியோகபூர்வ நிகழ்வுகளை புறக்கணிக்கவும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர். Even you governor, you don't know the protocol. You say, I respect the excellency, the president, of course, much more than you. There is a protocol in this province. And you should know about it. You should know the protocol.
You see, I சம்பூரில் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை அதிகாரியுடன் இவ்வாறு நடந்து கொண்டிருந்தார். இதன்போது மாகாண ஆளுநரும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் மேடையில் இருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கடற்படை தளபதியினால் பாதுகாப்பு செயலாளரிடம் வழங்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் முப்படையின் முகாம்களுக்கு பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்தார். இதேவேளை இன்றும் அரசியல் மேடைகளில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ඒක මට අදාළ නැහැ. ඒක ජනාධිපතිතුමාගේ යටතේ ත්‍රිවිධ හමුදාව තියෙන. ඉතින් එතුමාට පැමිණිලි આવොත් එතුමා ඒවට සුසු පියවර ගනී. දේශපාලඥයෙක් හැටියට ප්‍රසිද්ධියේ ඒ කරපු ප්‍රකාශය ඉතින් අනුමත කරන්න බෑ. ඒක වැරදි. அரசியல்வாதி என்ற வகையில் பகிரங்கமாக செயற்பட்ட அந்த விதத்தினை அங்கீகரிக்க முடியாது. அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பின் அதனை அவர் பேசி தீர்த்திருக்கலாம். அங்கிருந்த அதிகாரியின் செயற்பாடு தொடர்பில் அல்லது ஒழுக்க விடயம் தொடர்பில் பிரச்சனை இருப்பின் உயர் அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்து அதற்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும். அதனை விடுத்து ஊடகங்களுக்கு முன்பாக இவ்வாறு அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். මහා තර්ජනය කිරීම ඒක අනුමත කරන්න බෑ. ඒක වැරදි. ඇත්තටම අපි ඒක හෙලා දකින්න ඕනේ. නැගිනිර පළාත පසුගිය යුද සමයේදී ඒ ජනතාවට නිදහස ලබා දීම සඳහා கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு கடற்படையினர் பாரிய பங்காற்றினர். எனவே அவர்கள் செய்த சேவைக்காக முதலமைச்சர் கடற்படை அதிகாரிக்கு செல்யூட் அடிக்க வேண்டும். இந்த முதலமைச்சரின் பதவி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகளினாலே உறுதிப்படுத்தப்பட்டது. அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அவருடைய செயற்பாடுகளை ஜனாதிபதியும் பிரதமரும் அங்கீகரிப்பது போன்று அமைந்துவிடும். அத்துடன் அவருடைய கட்சியின் தலைவரான ரவுப் அக்கீமும் அவருக்கு எதிராக கட்சியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி ஜனகுமார் தெரிவித்தார். கழனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் நீரில் மூழ்கிய பல பகுதிகளுக்கு இன்றும் நாம் சென்றிருந்தோம். கொலன்னாவை மீதோட்டம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது வீடுகளை சுத்திகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் அதற்கு ஜனாதிபதி செயலணியும் ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இதேவேளை அண்மையில் பெய்த கடும் மழையின் போது கொலன்னாவை மீதோட்டம் உள்ள குப்பைமேட்டிலிருந்து நீர் வெளியேறும் காட்சி கையடக்க தொலைபேசிகளில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. கம்பகா, தொம்பே, கழுகொத்தாவ, நீலகம்பல, பஹிருவில ஆகிய கிராமங்களும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டன. இதனால் பிரதேசத்தின் வயல் நிலங்களும் அழிவடைந்துள்ளன. மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்சரிவு அபாயம் காரணமாக இருப்பிடங்களை விட்டு வெளியேறிய நாவல்பிட்டிய கிரெஹெட் தோட்ட அலுக்கொல்ல பிரிவைச் சேர்ந்த மக்கள் கிரெஹெட் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 14 குடும்பங்களைச் சேர்ந்த 67 பேர் இவ்வாறு தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நிரந்தர பாதுகாப்பான இடங்களை வழங்குவதற்கு அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். மண் எடுத்துட்டு போயிட்டு பரிசோதனை செஞ்சு இன்னைக்கு அனுப்புறோம் நாளைக்கு அனுப்புறோம் அப்படின்னு ஏமாத்திட்டு தான் இருக்காங்களே தவிர எங்களுக்கு அந்த முடிவு இன்னும் சொல்லல. ஒண்ணு நாங்க இங்க இருக்கணும், இல்லாட்டி வேற எங்கேயாவது போகணும், இல்லாட்டி எங்களை வீட்டுகளுக்கு அனுப்பி வைக்கணும். உண்மை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் மறைச்சு சொன்னா நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு சின்ன பிள்ளைலாம் இருக்கு. எங்க போதுமான வசதி யாருக்குமே இல்ல. மற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்து பாக்குறாங்களும் இல்ல இதுவரைக்கும். ருவான்வெல்ல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முள்ளு கிராம தோட்டத்தில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 39 பேர் மண்சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்கள் முள்ளு கிராம தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவாலயத்திலும் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எல்லா காம்பராவிலையும் பிள்ளைகள் இருக்கு, பெரியவங்க இருக்காங்க, வயசு போனவங்க இருக்காங்க. திடீர்னு இரவைக்கு நித்திரை செய்யும் போது உடஞ்சது விழுந்தாக்கா அவ்வளவு பேத்துக்கும் மரணம் தான். அதனால எங்களுக்கு இருக்க முடியாதனால தான் நாங்கள் இந்த லைட்டை விட்டு வெளியேறி ஒரு கிழமை மாதிரி பாடசாலையில் இருந்தோம். தற்போது பாடசாலை ஆரம்பித்தனால கோயில்லையும் புள்ள மடுவத்திலையும் அங்கங்கேயும் ஒவ்வொரு வீடுகள்லையும் தங்கியிருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு முடிவு ஒன்று எடுத்து தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கோ. கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கல பேன்சை தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பு சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டு இன்று காலை சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. இதனால் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் தங்குவதற்கு இடமின்றி அல்லலுறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இவர்கள் தொடர்பில் இதுவரையில் எவரும் கவனம் செலுத்தவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த லயம் உடைஞ்சு கிடக்கு வந்து பார்க்க சொன்னது யாருமே வந்து இதுவரையும் பார்க்கல. இந்த ரப்பர் சீட்டு போராட்டி எங்களுக்கு ராய்க்கு படுக்காது. நாங்க அப்ப கிளம்ப ரப்பர் சீட்டு வாங்கி கொண்டா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப கேட்கறவங்க எல்லாம் அந்த
இந்த ஓட்டு முடிஞ்சோம் நாங்க தகரத்தை பாய்ச்சி தரோம், இந்த லைட்டை சர்க்கடி தரோம். எது விதமான பிரச்சனை இங்க இன்னும் நடந்ததில்லை. இதுக்கு தீர்ப்பமான முடிவை செஞ்சு கொடுக்க உங்களை நாங்க தயவு செஞ்சு கேட்க. Developing story. பிரதான அனுசரணை அதி பிரம்மாண்ட போனஸ் 5.4 பில்லியன் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸிடமிருந்து. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நாட்டு மக்கள் எல்லோரும் வேதனைப்படுகின்ற அளவுக்கு இந்த அனர்த்தம் பல உயிர்களை காவு கொண்டு விட்டது. ஆக குறைந்தது ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயாவது உடனடியாக அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்னும் பல அநியாயங்களை இந்த நாட்டிலே மத ரீதியாக இன ரீதியாக ஏற்படுத்த பல கூட்டங்கள் சதி செய்தாலும் இந்த அனர்த்தத்தின் பொழுது நாங்கள் கண்டோம், மதங்களுக்கு அப்பால் இனங்களுக்கு அப்பால் மனிதாபிமானத்தோடு இந்த நிவாரணப் பணிகளை செய்ததை நான் கண்ணால் கண்டேன். இந்த இயற்கை அனர்த்தம் ஏன் ஏற்படுகின்றது, இதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். மிக முக்கியமாக காடழிப்பு பெரிய பங்கு வகிக்கிறது. எங்களுடைய பிரதேசங்களில் மட்டுமல்ல, வெளி பிரதேசங்களில் கூட முறையற்ற விதங்களில் மண்ணகழ்வு செய்கின்றபடியால் சரியான பாதையில் இயற்கையால் அமைந்துள்ள நீரோட்டங்களால் செல்கின்ற அந்த நீர் அந்த மண்ணகழ்வு செய்த பாதை ஊடாக அந்த நீர் திரும்பி மக்களுடைய குடியிருப்புகள் மீது செல்கின்ற தன்மைதான் தற்பொழுது காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்திலே பெரிய அளவு தன்னுடைய உழைப்பை செலுத்துகின்ற மக்கள். ஆனால் இந்த கிட்டத்தட்ட 60-70 வருட காலமாக இந்த மக்கள் வாழுகின்ற குடியிருப்புகள் மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு குடியிருப்புகளாக இருக்கிறது. அவர்கள் வசிக்கிற காணிகள் கூட அந்த பிரதேசம் பாதுகாப்பற்ற ஒரு பிரதேசமாக அரசாங்கம் காலத்துக்கு காலம் அறிவித்தாலும் கூட அந்த மக்களுக்கு ஒரு பொருத்தமான பாதுகாப்பான காணி துண்டு நீண்ட காலமாக வழங்கப்படவில்லை. அரசாங்கம் முன்னெடுக்கின்ற 65,000 வீட்டு திட்டம் கூட இந்த வடகிழக்கில் அமைக்க இருக்கிற இந்த பொறுத்து வீட்டை கூட ஒரு நிரந்தரமான கல்லால் கட்டப்பட வீடாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் இயற்கை எங்களுக்கு அதுக்குரிய பாடத்தை புகட்டி இருக்கிறது. கட்டாயம் கல்வீடு தான் கட்டி கொடுக்கப்படும். அத்தோடு நீங்க கூறியிருந்தீர்கள் இந்த அரசாங்கத்தில் பாகுபாடின்றி உதவி செய்ய சொல்லி. ஆனா இது ஒரு தேசிய அரசாங்கம், இதுல பாகுபாடின்றி தான் முழு வேலை திட்டமும் நடந்து. உங்களுடைய மீள்குடியேற்ற அமைச்சர் என்ன முடிவாக இன்னும் அதே நிலப்பாட்டில் தான் இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு விளங்குது, நீங்கள் உங்களுடைய நிலப்பாடு வேற, உங்களுடைய அமைச்சருடைய நிலப்பாடு வேற என்றதும் எங்களுக்கு விளங்குது. இந்த பாதிப்பினால் அதிகம் படித்தவர்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே நான் நினைக்கிறேன் கல்வி நிர்வாக சேவைக்காக SLES-க்கான பரீட்சை வருகிற கிழமை இருக்கிறது. அதிகமானவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் எழுதுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். எனவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதிலே மிக முக்கிய பங்காற்றி அந்த பரீட்சைகளை அதுபோன்று என்ன பரீட்சைகள் நடக்க இருக்கிறதோ அந்த பரீட்சைகளை சற்று பிற்போட்டு செய்வதென்பது அதற்குரிய எதிர்பார்த்திருக்கிற பாதிக்கப்பட்டு போயிருக்கிற விண்ணப்பதாரிகளுக்கு மிகவும் ஒரு சாதகமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க முன்னர் இடைக்கால கொடுப்பனவாக 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. கொழும்பு கோட்டையில் நடைபெற்ற இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களான பி. திகாம்பரம், மனோ கணேசன், வி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் 1000 ரூபாய் கேட்டு போராட்டம் செஞ்சாரு. அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு கூட்டணி சார்பாக எங்களுடைய தலைவர் முழு ஆதரவு கொடுத்தோம். நம்ம அப்பொழுது அவர் கேட்கல கூட தேயிலை விலை குறைஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் சொல்றாரு என்ன கேட்டா தேயிலை விலை குறைஞ்சிருக்கனால இப்ப நாங்க பேச்சுவார்த்தை ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. 2500 ரூபாய் கொடுக்க சொல்லி தொழில் அமைச்சு மூலமாக பாராளுமன்ற சட்டமே எடுத்திருக்காங்க. அவங்க 2500 ரூபாய் கொடுக்க சொல்லி கம்பெனிக்காரர்கள் இன்னும் கம்பெனிக்காரருக்கு ஒத்து வரல. அதனால இன்னைக்கு சத்தியாகிரகம் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க 14 நாள் அவங்களுக்கு கொடுக்கிறோம். இல்லன்னு சொன்னா முழு மலையக தலைவர் போராட்டம், வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்க முன்னெடுக்க இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அதான், ஒரே ஒரு ஆயுதம் அந்த இருக்கு, வேலை நிறுத்த போராட்டம். இப்பொழுது எங்கள் அழுத்தம் இந்த தோட்ட கம்பெனிகளுக்கு மீது செலுத்தப்படுகின்றது. அந்த அழுத்தத்தின் மூலமாக புரிந்து கொண்டு அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு இணக்கமாக வருவார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. மாற்று யோசனைகளை அவர்கள் முன்வைக்க வேண்டும். ஒன்றே முன்வைக்காமல் நாங்கள் அந்த கூட்டமைப்பு கையெழுத்திடும் தொழிற்சங்க பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் சொல்லிக்கொண்டே காலத்தை கழிக்க முடியாது. நாங்கள் பொறுப்பை எல்லை கடந்து விட்டோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வை காணுவதற்கு அந்த தொழிற்சங்கம் தவறுவார்களே ஆனால், கம்பெனிகள் தவறுவார்களே ஆனால்
எங்கள் பலத்தை நாங்கள் வெகு விரைவிலே மலையகம் முழுக்க மலையகம் தழுவியை நாங்கள் நடத்தக்கூடிய பாம்பர் போராட்டம் மூலமாக காட்டுவோம். அரசாங்கம் 100 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவாக கொடுக்க சொல்லியும் இதுவரைக்கும் கம்பெனிகள் இதை கொடுப்பதற்கு முன்வரவில்லை. ஆகவே எங்களுடைய போராட்டம் இந்த கம்பெனிக்கு எதிரான போராட்டம். நிச்சயமாக அவர்கள் கொடுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமே தவிர மற்றபடி எந்த விதமான நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி மக்கள் பக்கம் தான் நிற்போம். அது என்ன ஆளுங்கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மக்களுடைய பக்கம் தான் நாங்கள் நிற்போம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் இன்றைய சத்தியாகிரக போராட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தோட்ட கம்பெனிகள் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்வதில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. யாரோ வேறொருவர் இதற்கு புரோக்கர் வேலை செய்து இந்த கம்பெனிகளுக்கு வேறு உற்சாகம் செலுத்துகின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆகவே தொழிலாளர்களுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம் என இங்கிருந்து நாம் கட்டளைகின்றோம். எந்த ஒரு கம்பெனிக்காரன் தோட்ட துறைமாறையும் தோட்டத்தை அங்கு நடத்த விடாது, தோட்டத்தை விட்டு விரட்டி அடிப்போம் அவர்களை இந்த சம்பளத்தை தோட்ட தொழிலாளருக்கு வழங்காத விடத்து என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் குளிக்க மாட்டேன், யார் வாங்கி கொடுக்க முட்டுக்கட்டையா இருக்குன்னு அவங்க எல்லாத்தையும் குளிக்க வைப்பேன். இதேவேளை பெருந்தோட்ட மக்களுக்காக உயிரையும் மாய்த்துக் கொள்ள தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். தீக்குளிப்பு என்ற என்னுடைய முடிவு இன்னும் மாறவில்லை. சிலர் இன்று மலையக தோட்ட தொழிலாளருடைய தேவைகளை இந்த சபையில பேசும்போது அதனை சிலர் நினைக்கின்றார்கள் நகைச்சுவையாக. நகைச்சுவை அல்ல. இந்த மலையக மக்கள், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பாடுபடுகின்ற மக்கள், இந்த கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு மேலாக என்ன நடக்கின்றது, அந்த மேசைக்கு கீழாக என்ன நடக்கிறது என்பதில் பிரச்சனை. இந்த நாட்டினுடைய பல துறையினருக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் போது தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வு நாளை மாதத்துக்கு முன்பதாக எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சத்தியாகிரக போராட்டம் தொடர்பில் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் கருத்து வெளியிட்டார். இன்னைக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி சொல்ற இந்த 2500 ரூபா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்க 2500 ரூபா சரி தனியார் கம்பெனி தான் கொடுக்கலனா அவங்களுக்கு அடியில இருக்கிற ஜேடிபி எஸ்பிசி அரசாங்க தோட்டத்தை நிர்வாகம் செய்யற கம்பெனியாவது கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டேங்குது. அப்படின்ற போது அவங்களோட அமைச்சோட அதிகாரத்தை அவங்களுக்கு எப்படி பயன்படுத்த தெரியலங்கிறது தான் அதுல திட்டம் தெளிவா வெளிப்படுத்துது. போன வருஷம் ஜனவரி 29ஆம் தேதி பட்ஜெட்ல பிரதம மந்திரி இதை அறிவிச்சாரு. பிரதம மந்திரி அறிவிச்சதை நாங்க அன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை நாங்க அன்னைக்கு வரவேற்றோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 ரூபானா 20 நாள் ஒரு தோட்ட தொழிலாளி ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய். 16 மாதங்களுக்கு 32,000 ரூபாய் ஒவ்வொரு தோட்ட தொழிலாளிக்கு நிலுவையில் இருக்குது. அதை எப்ப அவங்க வழங்க போறாங்க? இப்ப இந்த கொடுப்பனவு தற்காலிகமா ஓரிரு மாதங்களுக்கா இல்ல தொடர்ந்து கொடுக்க போறாங்களா? இவ்வாறான தெளிவுகள் இல்லாம அவங்க போராட்டங்கள் முன்னெடுக்கிறத கேலிக்கூத்தானதா தான் தெரியுது. கௌரவ மனோ கணேசன் அவர்களும் திகாம்பரம் அவர்களும் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எதிர்கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு. அவங்க ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி போய் போராட்டம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி அமைச்சரா இருந்து அவங்க அதிகாரத்தில இருந்து அவங்களோட அரசாங்க கம்பெனிகளுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அதிகாரமற்ற அமைச்சர்களா இருக்கிறாங்க தெரியும் போது மலைய மக்களோட நிலைமை இவர்களால் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கு நன்று தெரியக்கூடியதா இருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டன. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு நம்மோடு இணைந்து கொள்கின்றார் ராஜலிங்கம் த்ரிஷானோ. வணக்கம் ஜெப்ரி. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த சில நாட்களில் இலங்கை கடும் பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தது. இலங்கையில் குறிப்பாக மேல் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் இடம்பெற்றிருந்தது. சுமார் பல உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தன. அதேபோன்று இந்த வெள்ளப்பெருக்கு இடம்பெற்றதை அடுத்து இந்த காலகட்டத்திலும் அதேபோன்று 1989ஆம் ஆண்டிலும் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே பரவலாக பேசப்படுகின்றது. அந்த வகையில் 1989ஆம் ஆண்டு இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு தொடர்பாக நாம் பார்ப்போமானால் 4 உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. 1,45,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முற்றாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 18, அதேபோன்று 32 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் 2005ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கும் பாரியதொரு அழிவை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வெள்ளப்பெருக்கில் சுமார் 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 1,12,266 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 416 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. 1,360 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருந்தன.
2005ஆம் ஆண்டை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டிலும் இலங்கையில் பாரியதொரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருந்தது. மேல் மாகாணத்தில் குறிப்பாக 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4,48,891 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முற்றாக சேதமடைந்த வீடுகள் 261, பகுதி அளவில் 1,780 வீடுகள் சேதமடைந்திருந்தன. இந்த எண்ணிக்கைகளின் பிரகாரம் 2010ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கு மேல் மாகாணத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த தரவுகளின் பிரகாரம் 2016ஆம் ஆண்டில் மேல் மாகாணம் பாரிய அளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. அதாவது 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கில் 14 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். முற்றாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 72, பகுதி அளவில் 660 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. 42,379 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் 2016ஆம் ஆண்டையும் 1989ஆம் ஆண்டையும் ஒப்பிடுகையில் 1989ஆம் ஆண்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 2 நாட்களில் வெள்ளம் வடிந்தோடிவிட்டதாகவும் தற்போதைய நிலையில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியிருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இவற்றை குறிப்பாக பார்ப்போமானால் இதற்கான பிரதான காரணம் சனத்தொகையின் பெருக்கம், அதேபோன்று சட்டவிரோத காணிகளில் குடியேற்றம், அதாவது ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வீடுகள் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளவை தான் பிரதான காரணமாக இருக்கின்றது. இதன் காரணமாக வெள்ளம் வடிந்தோடுவதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி த்ரிஷானோ அந்த தகவல்களுக்காக. எதிர்காலத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை தடை தாண்டும் ஒரு பரீட்சையாக அமையாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பிரதமர் இந்த விடயத்தை கூறினார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கணனி பகிர்ந்தளிக்கும் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மேலும் சில திட்டங்களை நாம் முன்னெடுக்க உள்ளோம். மாணவர்களுக்கான திட்டங்களுக்காக அடுத்த கல்வியாண்டில் இருந்து 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். அதேபோன்றே ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். அந்த தொகையை மேலும் அதிகரிக்க உள்ளோம். அதேபோன்று இன்னும் 2 வருடங்கள் செல்லும் போது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை தடை தாண்டும் பரீட்சையாக அமையாது. அனைவருக்கும் முன்னோக்கி செல்லலாம். எனக்கு 21 வயதாகும் போது பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியாகி அரசியலுக்குள் பிரவேசித்தேன். எனினும் இன்று பல ஆண்டுகளாக பல்கலைக்கழகம் அரசியலுக்குள் சிக்கியுள்ளது. சம்பூரில் 2ஆம் கட்டமாக மீள்குடியமர்த்தப்பட்ட மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். நாட்டில் நிலவிய யுத்த சூழ்நிலை காரணமாக 2006ஆம் ஆண்டு சொந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்த இந்த பகுதி மக்கள் முகாம்களில் வசித்து வருகின்றனர். சம்பூரில் கடற்படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த மக்களின் நிலங்கள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து முகாம்களில் வசித்த மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டனர். இந்த மக்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் சொந்த இடங்களில் மீளக்குடியமர்த்தப்பட்டனர். சொந்த நிலங்களில் மீளக்குடியேறுவதற்கு சென்றவர்களுக்கு தங்குவதற்கு வீடற்ற நிலையில் கொட்டகைகளை அமைத்து வசித்து வருகின்றனர். மீளக்குடியமர்ந்த மக்கள் நீர், மலசலக்கூடம், மின்சாரம் போன்ற எதுவித அடிப்படை வசதிகளுமற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். முதல் குடியேற்றினாக்களுக்கு சகல அடிப்படை வசதியையும் செய்து கொடுத்தாங்க நல்லா ஓடி ஓடி. 2ஆம் கட்டமாக நாங்கள் எங்களை குடியேற்றினாங்க. ஒரு 575 குடும்பத்துக்கிட்ட குடியேற்றினவங்க எங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதி எதுவுமே செய்தரில்லை. டொய்லெட் வசதியோ இல்லை ஒரு கொட்டில் வசதியோ இல்லை ஒரு குடிநீர் வசதியோ எதுவுமே எங்களுக்கு வழங்கப்படாத நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயதுல 16 வருஷம் சவுதியில் இருந்து உழைச்சி 16 லட்சம் போட்டு கட்டி அந்த வீடு வாசலை இழந்து அந்த மகனை இழந்து தனிமரமா நான் இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை. அந்த மகன் இருந்திருந்தா எனக்கு ஒரு கரைச்சலும் வந்திருக்காரு. ஒரு கல் தூக்குறதை கூடிய ஒரு பிள்ளைகள் இல்லாமத்தான் நான் இப்ப நிலைமையில இருக்கிறேன். எங்களுக்கு தற்காலிக கொட்டி தரதாக சொல்லப்பட்டிருந்த தற்காலிக கொட்டி இல்லை. இதுக்குள்ள எனக்கு இப்ப 4 புள்ளைகளோட இதுக்கு மழை பெஞ்சாண்டு முழங்காலுக்கு தண்ணி. அந்த புள்ளையில கொண்டு நான் ஊர் வழியை அங்கே செஞ்சா ஒரு இடத்தையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கட்டடங்கள் இல்லை இங்க. அப்படியான நிலையில நான் சத்தியான அவதிப்பட்டு கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் யாராவது பார்த்து இதுக்கான ஒரு தீர்வு ஒன்று தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் டிஎஸ்சி அங்கஞ்செல்லாம் போய் அறிவிச்சோம். இதுவரை காலத்துக்கு டிஎஸ்சி ஆபீஸாலே எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எதுவித நடவடிக்கைகளையும் எடுக்காத நிலையில் மூதூர் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுதந்திர காற்றினை சுவாசிப்பதற்காக சொந்த நிலத்தில் மீள்குடியமர்ந்த மக்கள் படுகின்ற அவலங்கள் வெளி உலகின் கண்களுக்கு புலப்படாது போனது ஏன்? வடமாகாண சபை 53வது அமர்வு வடமாகாண சபை தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் இன்று நடைபெற்றது.
தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா ஜெயராமுக்கு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இதன்போது வாழ்த்து தெரிவித்தார். செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்றுள்ளார். அங்குள்ள மக்கள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டமையே அவரின் இந்த வெற்றி. நமது அரசியல், சமூக, பொருளாதார அபிலாஷைகளை நாங்கள் வென்றெடுக்க உறுதியான துணையாக இருப்பார் என்பது எமது எதிர்பார்ப்பு. லட்சத்திற்கும் மேலான புலம்பெயர் தமிழர்கள் தமிழ்நாடு 33 வருட காலமாக பார்த்து பராமரித்து வருவது எமது மனப்பூர்வமான நன்றி அறிதலுக்கு உரியது. லட்சத்திற்கும் அதிகமான ராணுவத்தினர் இன்றும் எம்மிடையே வடகிழக்கு மாகாணங்களில் முகாமிட்டுள்ளார்கள். இந்திய அரசாங்கத்துக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரே தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே. அவரின் அரசாங்கத்துடன் கிட்டிய தொடர்பாடல்களை வைத்துக் கொள்வதற்கும் விரும்புகின்றது. ஜெயலலிதா நதினியாகே ஜெயலலிதாவிற்கு வாழ்த்து சொல்வது சரி, அது பிரச்சனை இல்லை. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக 130 பேர் இறந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பக்கத்து வீட்டில் உள்ள ஜெயலலிதாவிற்கு வாழ்த்து சொல்லும் அவருக்கு ஏன் இது தெரியவில்லை? வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகின்றார்? ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றியை பாராட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதே சமகாலத்திலே நாங்கள் வாழுகிற எங்களுடைய இந்த நாட்டிலே நடந்த பேரிடரின் காரணமாக நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பொதுமக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். நிறைய பொதுமக்கள் இன்றைக்கும் நிற்கதியாக பல முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். இலங்கையில் நடைபெறும் காரணமாக பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் இந்த சபையிலே நான் முன்மொழிகிறேன். அபிவிருத்தி தொடர்பாக கௌரவ ஆளுநர் அவர்களால் கூட்டப்பட்ட கூட்டங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற விடயத்தை எங்களுடைய அவைத்தலைவர் நீங்கள் அறிவினீர்களா அல்லது இதுக்கு பொருத்தமான நீங்க உத்தியோகமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற யாராவது அறிவித்திருக்கின்றார்களா? இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிச்சயமாக இந்த உயரிய சபையிலே எங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான முடிவு வேணும். ஆளுநரையும் மாகாண சபையையும் மோதவிட்டு பார்ப்பதில் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்க போகின்றது? ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற யாழ் மாநகர அபிவிருத்தி கூட்டம் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர்கள் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. கௌரவ ஆளுநர் அவர்கள் கொழும்பிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார் என்று செய்திகள் வந்திருந்தது. ஒரு சிடியை கௌரவ அவைத்தலைவர் அவர்களிடம் அவர் கையளித்திருக்கிறார். அவர் சொல்ல வந்த விடயங்களிலே சமஷ்டியை பற்றி அவர் விமர்சித்திருக்கிறார். சமஷ்டியை பற்றி வடக்கு மாகாண சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது என்றால் ஒரு ஆளுநர் சமஷ்டியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிழக்கு பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாறு மூலை வளாகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாறுமூலை வளாக வர்த்தக முகாமைத்துவ பீட 1ஆம் தர மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் கடந்த 24ஆம் தேதி தாக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு நீதி கோரி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர் சமூகமிடையே இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்காத வரும். இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகமோ இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சீனித்தம்பி யோகேஸ்வரன், சதாசிவம் வியாழேந்திரன் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தீர்வு பெற்றுத் தருவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளராக நியமனம் பெற்றுள்ள அனுஷ பல்பிட்டவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்ட கடிதம் கிடைத்துள்ளதாக அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே தடாலகி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து நாளைய தினத்துக்குள் அரசு சேவைகள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.